நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 6/2/2023 முதல் 12/2/2023 வரை உண்டான கோல்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்றது பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இதை தவிர கேத்து பகவான் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் இருக்கார். புத பகவான் இந்த வாரம் மகரத்தில் சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்திருக்காங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் தனித்து அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் அவருடைய ஆட்சி வீடான மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த வாரத்தினுடைய கோச்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் இந்த வாரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது கடகராசியில். அதிலிருந்து அவர் சுவாதி நட்சத்திரம் அதாவது துலா ராசி வரலும் வரார். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறை சதுர்த்தி உண்டு, தேய்பிரை சதுர்த்தி உண்டு. ரெண்டு சங்கடஹர சதுர்த்தியிலையும் பிள்ளையாரை போய் வேண்டிட்டு வர்றது மிகவும் நல்லது. அதுவும் தேய்பிரை சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய புராண கதைகளில் பார்த்தீர்களேனால் சிவபெருமான், இந்திரன் மற்றும் ராவணேஸ்வரன் இவங்கள்லாம் சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்து அதன் மூலியமாக மிகுந்த பலனை பெற்றார்கள் அப்படின்றது புராணம் சொல்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீர்களேனால் அது 9ஆம் தேதி வருது சங்கடஹர சதுர்த்தி. அப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் அவமாகம்னு போட்டிருக்கும். அதாவது இதில் பஞ்சாங்கத்தில் அவமாகம்னா என்ன அப்படின்னா யோகமோ நட்சத்திரமோ இல்லை திதியோ, இதில் 3 யோகங்களோ 3 நட்சத்திரங்களோ 3 திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி அந்த 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி இந்த 3ம் வரும். அதனால் அது அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அவமாகத்தினால என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கல்யாணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கேட்டுட்டு உங்களுடைய புரோகிதரையும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை வைத்து நம்ம யார் யாருக்கு சந்திராஷ்டமம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், இந்த சந்திராஷ்டமத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதனால் என்னென்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத இந்த வாரத்தில் நம்ம சொல்கிறோம். தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட 3 நட்சத்திரங்களின் ராசி தனுசு ராசி. சரி, இந்த தனுசு ராசி 6/2/2023 12/2/2023 வரலும் உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி அப்படின்றத பார்த்தீங்களா, உங்களுடைய ராசிநாதனே 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல பாக்கியமான விஷயம். இருந்தாலும் உங்களுடைய உடலில் சுகத்தில் கொஞ்சம் கேடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களேனா 7 சனியினுடைய கடைசி பாகங்கள் போயிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது பாத சனியில் இருக்கார். இப்போது 7 சனியில், அதாவது மகரத்தில் இருக்கார் சனி பகவான், ஆட்சி பெற்று போயிருக்கார். இப்போ உங்கள் ராசியில் பார்த்தீர்களேனால் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் சூரிய பகவான் இருக்கிறதும் அவரே 9க்கு அதிபதியாக இருக்கிறதுனால தகப்பனுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் மிகுதியாக அதிகமாக வாய் வார்த்தைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதாவது 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடக ராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது துலா ராசி வரலும் வராரு.
கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது கடக ராசியில் அவர் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த கடக ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இன்றைய கோச்சாரம் நிலையில் வந்து சந்திர பகவான் போகிறத வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, ஒருவேளை தெரியாமல் நம்ம வந்து இந்த இதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கோம், வெளியூர் போகிறதுக்கு பிரயாணத்துக்கு புக் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தெரியாமல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம், ஒரு இனாகுரேஷன் பண்ணணும், ஒரு புதுசாக வந்து ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பால் அப்படின்றது வந்து சந்திர பகவானுடைய ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு அரை டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை மெனக்கிட்டு செய்கிறது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து 6ஆம் தேதி மாலை 4 மணி வரலும் இருக்குது. ஆனாலும் குரு உங்களுடைய ராசி நாதனே வந்து மீன ராசியிலிருந்து சந்திரனை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்காது. இருந்தாலும் தனுசு ராசிக்கு வந்து இந்த 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து எந்த ஒரு டெசிஷனையும் ஜாகிரதையாக எடுக்கிறது நல்லது. பண வரவுகள் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கக்கூடும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் வரார். அவர் வந்து 6ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானால் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சுபத்துவம் பெறுறது. சந்திர பகவானும் சுக்கிர பகவானும், அதாவது பௌர்ணமி சந்திரன் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஏன்னா வந்து தைப்பூசத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே வந்து இந்த இது வந்துடும். அதாவது ஒரு நாளைக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு 9ஆம் தேதி வந்துடுறது. அதாவது 6ஆம் தேதி சாயந்தரம்னா ஒரு நாளைக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறது. இந்த நாளை பார்த்தீர்களேனால் உங்கள் தந்தை உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். யார் யாருடைய தந்தை வந்து உடல்நிலையில் பிரச்சனை இருக்கோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சுபத்துவம் அடைகிறதுனால மேல் படிப்பதற்காக செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். இதை தவிர பார்த்தீர்களேனால் 10ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 9ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து அதுக்கப்புறம் 11ஆம் தேதி காலை 10 மணி வரலும் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது, அதாவது பணத்தை போட்டு முதலீடு செய்து பண்ணக்கூடிய தொழிலாக எந்த விஷயத்தை பண்ணிங்கனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. எஸ்பெஷலி வந்து இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது கேடின்னு சொல்லுவாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஆசிரியர், ப்ரொஃபஸர்ஸு, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால் அந்த இந்த கோல்ட் ஸ்மித்னு சொல்லக்கூடிய தங்கத்தை வந்து உருக்கி பொன்னை உருக்கி வடிவு செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானும் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதாவது 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் 11ஆம் தேதி கார்த்தால வந்து 10 மணியிலிருந்து உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால் துலா ராசிக்கு வராரு. துலா ராசியில் இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் 12ஆம் தேதி ராத்திரி துலா ராசியில் இருக்கார். துலா ராசியில் இருக்கும்போது பார்த்தீர்களேனால் 11ஆம் இடமாவது. இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்றது பார்த்தீர்களேனால் உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல வந்து கேத்து பகவானோட சேர்ந்து இருக்கிறது வந்து மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் தொழில் மூலியமாக மிகப்பெரிய வருமானங்கள், வரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் அருகில் உள்ள அனுமார் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அனுமாருக்கு வந்து வெத்தலை மாலை வந்து வியாழக்கிழமைகளில் போட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் சால சிறந்தது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.